ஹலோ வியூவர்ஸ். கோயம்புத்தூர் சூலூர் பகுதியை சேர்ந்த ஒரு 10 வயது சிறுமி சாயங்காலம் பொழுதுல வந்து விளையாடுறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. இது நடக்கிறது பார்த்தீங்கன்னா, மே 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இரவு 8 மணியை தாண்டுது. அப்பவும் அந்த குழந்தை திருப்பி வராதனால அவங்க பெற்றோர்களும் அக்கம் பக்கத்தினரும் வந்து சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை, அதாவது மே 22ஆம் தேதி பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு இந்த குடும்பத்திற்கு. அந்த 10 வயது சிறுமி கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க ஏரியா பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரிக்கரையில. மிஸ்ஸிங் கேஸா இந்த கேஸ் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு மர்டர் கேஸா மாறுது. போலீஸார்கள் சிசிடிவி எல்லாம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி 2 பேர கைது பண்றாங்க. இந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்திற்கு நன்கு தெரிந்தவர்கள். அதுல ஒருத்தர் கார்த்திக். இவர் வந்து நாகப்பட்டினத்தை சேர்ந்தவரு. கோயம்புத்தூருக்கு தினக்கூலி வேலைக்காக வந்திருக்காரு. இந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த குழந்தைய கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செஞ்சிருக்காரு. அதுவும் சாதாரணமா கொலை பண்ணல. பயங்கரமா வந்து அவங்க அந்த குழந்தையோட முகத்தெல்லாம் வந்து சிதைச்சு கொலை பண்ணியிருக்காரு. இவரோட மைண்ட் செட் எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம இவரோட நண்பரான மோகன்ராஜ் வந்து இந்த குற்றத்தை வந்து மறைக்கிறதுக்கு வந்து உதவி இருக்காரு அப்படின்னு சொல்லி முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதுல வந்து நம்ம பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வர விரும்பல. ஆனா நான் சொல்லிக்கிற ஒண்ணே ஒண்ணுதான். பெண்களுக்கு நிகரா வந்து குற்றங்கள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இத பத்தி எவ்வளவுதான் பேசுறது அப்படின்னு தெரியல. எந்த வயதினராக இருக்கட்டும், சிறு குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பக்கம் போதை கலாச்சாரம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற பீப்பிள்லாம் வந்து நம்மள சுத்தி இருந்துட்டே இருக்காங்க. யாரு எப்ப எப்படி மாறுவான்னு தெரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் பெண்களுக்கு எதிராக எந்த குற்றம் நடந்தாலும் வந்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல வற்புறுத்துறேன். அதாவது தண்டனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அத வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரா தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு கூட மனசார தோணவே கூடாது. அப்படிங்கிற மாரி தண்டனைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு நிகரான குற்றம் யாரு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிருச்சு அப்படின்னா, அவங்கள பாரபட்சமே பார்க்காம கண்டிப்பா வந்து மரண தண்டனை குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற எந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள் பெண்கள் குற்றங்களுக்கு எதிரா வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து இத வந்து கண்டிப்பா வந்து ஹை ப்ரையாரிட்டியா வந்து ட்ரீட் பண்ணணும். ஏன்னா வந்து நாளுக்கு நாள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. இது எவ்வளவு அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து பப்ளிக் உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட்ட லூஸ் பண்ணி அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டான ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன்.